அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். மகாகவி பாரதியார் எழுதிய சந்திரிகையின் கதை விடுதலை. ஒரு கால் விடுதலையுற்றான், எப்போதும் விடுதலையுற்றான். மறுநாள் பொழுது விடிந்தது. சோமநாத ஐயர் வீட்டில் சார்த்தம். அவருடைய பிதாவுக்கு. முத்தம்மா தூரம் குளித்து வீட்டு வேலைக்கு மீண்டு விட்டாள். முத்துசுப்பா தீட்சிதரும் குப்புசாமி தீட்சிதரும் பிராமணார்த்த பிராமணராக அழைக்கப்பட்டிருந்தனர். அவ்விருவருக்குள்ளே முத்துசுப்பா தீட்சிதரே புரோகிதர். இவ்விருவரும் காலையில் 10 மணிக்கே வந்துவிட்டார்கள். ஆனால் பகல் 2 மணி வரை சோமநாத ஐயர் மெத்தையை விட்டு கீழே இறங்க முடியவில்லை. அவருக்கு பலமான தலைநோவு. இதனிடையே தீட்சிதர் இருவரும் சும்மா பதுமைகள் போல் உட்கார்ந்திருக்க மனமில்லாமல் வேதாந்த விசாரணையில் புகுந்தனர். முத்துசுப்பா தீட்சிதர் சொன்னார், ஜீவன் முக்தி இகலோகத்தில், அதாவது இந்த சரீரத்தில் சாத்தியம் என்றார். ஆனால் இந்த சரீரத்தில் ஏற்படும் முக்தி எப்போதைக்கும் சாஸ்வதமாக நிற்பது நிச்சயமில்லை என்று குப்புசாமி தீட்சிதர் சொன்னார். உமக்கு விடுதலை என்றால் இன்னது என்ற விஷயமே புலப்படவில்லை என்று தெளிவுபட விளங்குகிறது. விடுதலை என்பது ஒரு கால் பெறப்படுமானால் மறுபடி தலை என்பதே கிடையாது. முக்திக்கு பிறகு பந்தமில்லை. சர்வபந்த நிவாரணமே முக்தி. அந்த சர்வபந்த நிவாரணமாவது சர்வ துக்க நிவாரணம். சர்வ துக்கங்களையும் ஒரேடியாக தொலைத்து விடுதல். அந்த நிலைமை பெற்ற பிறகும் ஒருவன் மறுபடி பந்தத்துக்கு கட்டுப்பட இடமுண்டாகும் என்று சொல்லுதல் பொருந்தாது என்று முத்துசுப்பா தீட்சிதர் சொன்னார். ஸ்வர்கலோகத்திற்கு போன பிறகும் அங்கிருந்து வீழ்ச்சி ஏற்படுவதாக நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுகின்றனவே, அதன் தாத்பரியம் என்ன என்று குப்புசாமி தீட்சிதர் கேட்டார். அந்த விஷயமெல்லாம் எனக்கு தெரியாது. ஜீவன் முக்திக்கு நான் சொன்னதுதான் சரியான அர்த்தம். அதை எந்த சாஸ்திரத்திலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று முத்துசுப்பா தீட்சிதர் சொன்னார். இவர்கள் இந்த விஷயத்தை குறித்து நெடுநேரம் வார்த்தையாடிக் கொண்டிருந்தார்கள். கடைசியாக சோமநாத ஐயர் மாடியை விட்டு கீழே இறங்கி வந்தார். அவர், இந்த தர்க்கத்தின் விஷயம் என்ன என்று கேட்டார். ஒருமுறை ஜீவன் முக்தி பெற்றால் அது எப்போதைக்கும் சாஸ்வதம்தானா, மீண்டும் பந்த பிராப்தி ஏற்படுமா என்ற விஷயத்தை குறித்து விசாரணை செய்கிறோம் என்று குப்புசாமி தீட்சிதர் சொன்னார். இந்த விஷயத்தில் தங்களுடைய அபிப்பிராயம் எப்படி என்று சோமநாத ஐயரை நோக்கி முத்துசுப்பா தீட்சிதர் கேட்டார். எனக்கு வேதாந்த விவகாரங்களில் பழக்கம் போதாது என்று சோமநாத ஐயர் சொன்னார். திடீரென்று விசாலாட்சி அவர்களுக்கு முன்னே தோன்றி, ஜீவன் முக்தி உலகத்தில் சாத்தியம் என்பதே பொய். நீங்கள் அதை அடைந்திருக்கிறீர்களோ, அடைந்தோர் யாரையேனும் பார்த்திருக்கிறீர்களோ என்று கேட்டாள். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், அவர் பெரிய ஜீவன் முக்தர் என்று சோமநாத ஐயர் சொன்னார். அன்று சாயங்காலம் முத்தம்மாளிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு விசாலாட்சி சந்திரிகையுடன் மயிலாப்பூரிலிருந்து புறப்பட்டு பட்டணம் தங்கசாலை தெருவிலிருந்த மற்றொரு பந்துவின் வீட்டில் போய் இறங்கினாள். அந்த பந்து யாரெனில் விசாலாட்சியின் பெரிய தாயார் மகள். அந்த அம்மாள் பெயர் பிச்சு. அவளுடைய புருஷனாகிய சங்கர ஐயர் தங்கசாலை தெருவில் மிகவும் கீர்த்தியுடன் மிட்டாய் கடை வைத்துக் கொண்டிருந்தார். அதில் அவருக்கு கன லாபம். அவர் கையில் தங்க காப்பு, வைர மோதிரங்கள், கழுத்தில் பொற்சரளி. அவருக்கு வயது 30க்கு மேல் இராது. மிகவும் அழகான புருஷன். அவருக்கு குழந்தைகள் இல்லை. அவர் வீட்டுக்கு நம்முடைய விசாலாட்சி போய் சேர்ந்தாள். அங்கு இவள் போன தினத்துக்கு மறுநாள் காசியிலிருந்து ஒரு பால சந்நியாசி வந்திருந்தார். இவர் ஜாதியில் தென் தேசத்து பிராமணர். ஆனால் பார்வைக்கு வடதேசத்தார்களைப் போலவே சிவப்பாகவும் புஷ்டியாகவும் உயரமாகவும் ஆஜானுபாகுவாகவும் இருப்பார். மிகவும் அழகிய வடிவமுடையவர். இவருக்கு 4-5 பாஷைகள் நன்றாக தெரியும். இவர் சங்கீதத்தில் அபார வித்வான். இவர் தம்மை ஜீவன் முக்தி அடைந்து விட்டதாக சொல்லிக் கொண்டார். எனினும் சதா இவருடைய முகத்தில் கவலை குறிகள் இருந்து கொண்டே இருந்தன. மகா மேதாவி. உலகத்து சாதாரண மூடபக்திகளையெல்லாம் போக்கிவிட்டார். ஆனால் தீய விதியின் வசத்தால் தமக்குத்தாமே மானசீகமான பல புதிய மூடபக்திகளும் பொய் பிசாசுகளும் உற்பத்தி செய்து கொண்டு ஓயாமல் அவற்றுடன் போராடி கொண்டிருந்தார். அதாவது அவர் இன்னும் ஜீவன் முக்தி அடைந்து விடவில்லை. அடைய வேண்டிய மார்க்கத்தில் இருந்தார். எனினும் தாம் முக்தி அடைந்து விட்டதாகவே அவர் பிறரிடம் சொல்லியது மட்டுமின்றி தம்முடைய மனத்துக்குள்ளும் அவ்வாறே நிச்சயப்படுத்திக் கொண்டு விட்டார். விசாலாட்சி தம் வீட்டுக்கு வந்த தினத்திற்கு 3 நாட்களின் பின்பு ஒரு நாள் மாலையில் நிலவு தோன்றும் பருவத்தில் மிட்டாய்க்கடை சங்கர ஐயர் தமது வீட்டு மேடையில் நிலா முற்றத்தில் 4 நாற்காலிகள் போட்டு நடுவே மேஜையின் மீது பக்ஷணங்கள், தேநீர், வெற்றிலை, பாக்கு, பூங்கொத்துக்கள் முதலியன தயார் செய்து வைத்தார். சங்கரையரும் காசியிலிருந்து வந்திருக்கும் பால சந்நியாசியும்
சங்கரையருடைய மனைவி பிச்சுவும் விசாலாட்சியும் நால்வரும் அந்த 4 நாற்காலிகளின் மீது இருந்து கொண்டு சிற்றுண்டி உண்ண தொடங்கினர். குழந்தை சந்திரிகை கீழே படுத்து உறங்கிவிட்டாள். இவளுக்கு காவலாக கீழே இடைச்சி ஒரு வேலைக்காரி படுத்திருந்தாள். நேர்த்தியான நிலவிலே மிட்டாய் கடை சங்கரையர் வீட்டு மேடையில் அந்நால்வரும் பல வகையான இனிய பண்டங்களை மெல்ல மெல்ல எடுத்து உண்டு கொண்டிருக்கையிலே சங்கரையருக்கும் காசியிலிருந்து வந்த சந்நியாசிக்கும் வேதாந்த விஷயமான சம்பாஷணை தொடங்கிற்று. சங்கரையர் வேதாந்த கிற்குடையவர். அதனாலேதான் அவர் இந்த சந்நியாசியை கண்டுபிடித்தவுடனே பரம குருவாக பாவித்து தம் வீட்டுக்கு அழைத்து வந்து தம்முடனேயே சில தினங்கள் தங்கி இருக்கும்படி கேட்டுக்கொண்டார். சந்நியாசியின் பெயர் நித்யானந்தர். அவருக்கு வயது 28க்கு மேல் இராது. மகா சுந்தர ரூபி வடிவெடுத்த மன்மதனை போன்றவர். அவரை கண்ட மாத்திரத்திலேயே நமது விசாலாட்சி அவர் மீது அடங்காத மையல் கொண்டு விட்டாள். சந்நியாசியும் விசாலாட்சியின் மீது பெருமையல் பூண்டார். சந்நியாசி மையல் கொள்ளுதல் பொருந்துமோ என்று நீங்கள் கேட்பீர்களாயின் அது சரியான கேள்வியன்று. மன்மதனுடைய பானங்கள் யாரைத்தான் வெல்லமாட்டா? காற்றையும் நீரையும் இலையையும் புசித்து வந்த விஸ்வாமித்ரன் முதலிய மகா ரிஷிகள் கூட மன்மதனுடைய அம்புகளை எதிர்த்து நிற்க வலிமையற்றோர் ஆயினர் என்று பாத்ருஹரி சொல்லுகிறார். எட்டயபுரம் கடிகை முத்து புலவர் தம்முடைய நூல்கள் ஒன்றில் மன்மதனை எல்லா கடவுளரிலும் வலிமை கொண்ட பெரிய கடவுளாக கூறுகிறார். பார்வதியை மறந்து தவம் செய்து கொண்டிருந்த சிவபெருமான் மீது மன்மதன் அம்புகள் போட்டபோது அவர் கோபம் கொண்டு மன்மதனை எரித்தாரே அன்றி அவன் அம்புகளின் திறமையை வேளாக்கி மறுபடி யோகம் பண்ண தொடங்கினாரோ அன்று. அவர் காமன் அம்புகளுக்கு தோற்று ஜெகன்மாதாவை மனம் புரிந்து கொள்ள திருவுளம் கொண்டு அருளினார். மேலும் மன்மதன் மகாவிஷ்ணுவின் குமாரன், பிரம்மாவுக்கு சகோதரன். அவனே பிரம்மா. அவனாலே படைப்பு தொழில் தோன்றுதல் பிரத்யக்ஷமன்றோ? நித்யானந்த பால சந்நியாசி ரிக்வேதம் முழுவதையும் சாயன பாஷ்யத்துடன் படித்தவர். உபனிஷத்துகளில் முக்கியமான தசோபனிஷத்துக்களை சங்கர பாஷ்யத்துடன் கற்றுணர்ந்தவர். மற்றும் எண்ணற்ற அத்வைத நூல்களிலும் விசிஷ்டாத்வைத நூல்களிலும் தர்க்கம், மீமாம்சை, யோகம், சாங்கியம் முதலிய சாஸ்திரங்களிலும் புராண இதிகாசங்களிலும் காவியங்களிலும் நாடகங்களிலும் அபாரமான பயிற்சியுடைமையால் இந்து மதத்துக்கும் நாகரீகத்துக்கும் தக்க பிரதிநிதியாக கருதத்தக்கவர். தவிரவும் ஹிந்தி, வங்காளி, மகாராஷ்டிரம், தெலுங்கு, தமிழ், இங்கிலீஷ் இந்த 6 பாஷைகளிலும் மிக உயர்ந்த தேர்ச்சி கொண்டவராய் இவற்றில் எழுதப்பட்ட மிக சிறந்த சாஸ்திரங்களையும் காவியங்களையும் பயின்று சிறந்த அறிவு தெளிவு படைத்தவர். எனவே இவர் சொல்லும் வேதாந்தம் வெறுமே வாய்ப்பேச்சு மாத்திரமன்று. உள்ளத்தில் பலவித ஆராய்ச்சிகளாலும் உயர்ந்த கேள்விகளாலும் தெளிந்த வாதங்களாலும் நன்றாக அழுந்தி கிடந்த கொள்கை. இவருக்கு ஜீவன் முக்தி பதம் ஏற்படுவதற்கு ஸ்திரீ இல்லாத குறைதான் ஒரு பெரும் தடையாக நின்றது. ஏனெனில் பொருள் இல்லாவிடினும் கல்வி இல்லாவிடினும் ஒருவன் ஜீவன் முக்தி பதம் எய்தலாம். ஆனால் காதல் விஷயத்தில் வெற்றி பெறாதவன் முக்தி அடைந்து இவ்வுலகில் வாழ்வது மிகவும் சிரமம் என்று தோன்றுகிறது. பௌத்த மதத்தின் மேம்பாட்டினாலேதான் ஆரம்பத்தில் பெண்ணுடன் கூடி வாழும் வாழ்க்கையை விட்டு முக்தி தேட புகும் வழக்கம் இந்நாட்டிலும் உலகத்திலும் ஊர்ஜிதப்பட்டதென்று நினைக்க ஹேது இருக்கிறது. பூர்வீக வேத ரிஷிகள் எல்லோரும் பத்தினிகளுடன் வாழ்ந்ததாகவே முன்னூல்கள் சொல்லுகின்றன. பௌத்த மதத்திலிருந்துதான் இந்து மதமும் பிற மதங்களும் ஒரேடியாக உலகத்தை துறந்து விடுவதாகிய நித்திய சந்நியாச முறையை கை கொண்டனவென்று கருதுகிறேன். வேத ரிஷிகள் மோட்சத்துக்கு சாதனமாக செய்த வேள்விகளிலெல்லாம் அவர்களுடன் மனைவியும் இருத்தல் அவசியமாக கருதப்பட்டது. பூர்வ விஷயங்கள் எங்கனமாயினும் இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்னும் அவ்வை வாக்கியத்தையே நான் பிரமாணமாக கொண்டிருக்கிறேன். காதல் தவறான வழியிலே செல்லும் போதும் உண்மை நின்று நழுவும் போதும் மாத்திரமே அது இவ்வுலகத்தில் பெரும் துன்பங்களுக்கு ஹேதுவாகிறது. உண்மையான காதல் ஜீவன் முக்திக்கு பெரிய சாதனமாகும். உண்மையான காதலின் பாதை மிகவும் கரடு முரடானது என்று ஷேக்ஸ்பியர் என்ற ஆங்கில கவியரசர் சொல்லுகிறார். அந்த கரடு முரடான பாதையிலே ஒருவன் சிறிது தூரம் மனத்தளர்ச்சி இல்லாமலும் பாவநெறியில் நழுவிச் செல்லாமலும் உண்மையுடன் செல்வானாயின் இன்பத்தை சுத்த நிலையில் காணலாம். இவ்வுலக இன்பங்கள் சாஸ்வதமில்லை என்றும் க்ஷணத்திலே தோன்றி மறைவனவென்றும் சொல்வோர் சித்தத்தில் உறுதி இல்லாதவர்கள். இவ்வுலக இன்பங்கள் என்ன தொலையாதன. இவ்வுலகத்தின் காட்சியே முதலாவது பெரும் பேரின்பம். சூரியனும் வெயிலும் பட்சிகளும் இனிய தோற்றமுடைய மிருகங்களும் சோலைகளும் மலைகளும் நதிகளும் காடுகளும் அருவிகளும் ஊற்றுக்களும் வானவெளியும் வானமூடியும் சந்திரனும் நிலவும் நட்சத்திரங்களும்
பார்க்க பார்க்க தெவிட்டாத ஆனந்தம் தருவன. ஏழை மானிடரே, இவையெல்லாம் சாஸ்வதமல்லவா? க்ஷணந்தோறும் தோன்றி மறையும் இயல்பு கொண்டனவா? தனித்தனி மரங்கள் மறையும், ஆனால் உலகத்தில் காடுகள் இல்லாமல் போகாது. தனி பட்சிகளும் மிருகங்களும் மறையும், ஆனால் மிருக கூட்டமும் பட்சி ஜாதியும் எப்போதும் மறையாது. இவற்றின் நிலைமை இங்கனமாக மலை, கடல், வானம், இடைவெளி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இவை எப்போதும் மாறுவனவல்ல. எப்போதோ யுகாந்திரங்களில் இவையும் மாறக்கூடுமென்று சாஸ்திரங்கள் ஊகத்தாலே சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஊகவாதத்தை பற்றி நாம் இப்போது கவனிக்க வேண்டிய அவசியமில்லை. இன்னும் எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு பிறகு இவை ஒருவேளை அழியக்கூடும் என்று அந்த சாஸ்திரங்கள் சொல்லுமிடத்தே நாம் அவற்றை நித்திய வஸ்துக்களாக போற்றுதல் தவறாகாது. இது நிற்க, இன்னும் உலகத்தில் மனிதனுக்கு நெடுங்கால இன்பங்கள் வேறெத்தனையோ இருக்கின்றன. நேராக உண்டு வந்தால், அதாவது பசி அறிந்து உண்பது என்ற விரதம் கொண்டால் மனிதருக்கு உணவின்பம் எப்போதும் தெவிட்டாது. நோயின்றி இருந்தால் ஸ்தானத்தின் இன்பம் என்றும் தெவிட்டாது. இன்னும் நட்பு, கல்வி, சங்கீதம் முதலிய கலைகள் எக்காலமும் தெவிட்டாத இன்பங்கள் இவ்வுலகத்தில் மனிதருக்கு எண்ணின்றி நிறைந்து கிடக்கின்றன. இப்படி இருக்க இவ்வுலக இன்பங்கள் க்ஷணத்தில் தோன்றி முறையும் இயல்புடையன என்றும் நீர்மேற் குமிழிகளொத்தன என்றும் சொல்வோர் அறிவில்லாதோர், சோம்பேறிகள், நெஞ்சுறுதி இல்லாதோர். இன்பமயமான இவ்வுலகத்தில் காணப்படும் எல்லா இன்பங்களை காட்டிலும் காதல் இன்பமே சாலவும் சிறந்தது. அதில் உண்மையும் உறுதியும் கொண்டு நின்றால் அது எப்போதும் தவறாதோர் இன்ப ஊற்றாகி மனித வாழ்வை அமர வாழ்வுக்கு நிகராக புரிந்துவிடும். ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயையே, ஒரு ஸ்திரீ ஒரு மனிதனையே மாறுதலின்றி காதல் செய்து வருதலாகிய வழக்கம் மனிதருக்குள் ஏற்படுமாயின் அவர்கள் காதல் இன்பம் எத்துணை சிறந்தது என்பதையும் எத்தகைய பயன்கள் தருவது என்பதையும் தாமே எளிதில் உணர்ந்து கொள்ள வல்லோராவர். இங்கனம் ஆலோசனை புரிந்து நித்யானந்தர் என்ற பால சந்நியாசி தாம் விசாலாட்சி மீது காதல் கொண்டது தவறு இல்லை என்று தீர்மானித்துக் கொண்டார். ஒரு நாள் மாலையில் நித்யானந்தரும் விசாலாட்சியும் மிட்டாய்க்கடை சங்கர ஐயர் வீட்டு மேடையில் தனியே சந்தித்தார்கள். அவ்விருவருள் நெடுநேரம் சம்பாஷணை நடந்தது. தாம் சந்நியாசத்தை விட்டு நீங்கி லௌகீக வாழ்க்கையில் புகுந்து விசாலாட்சியை மனம் புரிந்து கொள்ள நிச்சயித்ததற்கு உள்ள காரணங்களையெல்லாம் அவர் விசாலாட்சியிடம் விரிவாக எடுத்துரைத்தார். அவளும் அக்காரணங்கள் நியாயமானவையே என்று மிகவும் சுலபமாக அங்கீகாரம் செய்து கொண்டாள். கதையை வளர்த்து பிரயோஜனம் என்ன? அவ்விருவரும் சந்திரிகை சகிதமாக உடனே புறப்பட்டு எழும்பூரில் வீரேசலிங்கம் பந்துலு இருந்த வீட்டுக்கு சென்றார்கள். அங்கு போகும் முன்னாகவே நித்யானந்தர் தம்முடைய காவி உடையை கழற்றி எறிந்துவிட்டு வெள்ளை வேஷ்டியும் நேர்த்தியான சட்டையும் பஞ்சாபி தலைப்பாகையும் அணிந்து கொண்டார். இந்த லௌகீக ரூபத்தில் சுவாமிகளை பார்த்தால் நேபாளத்து ராஜா மகனைப் போல இருக்கிறது என்று சங்கர ஐயர் சொன்னார். இன்னும் என்னை சுவாமிகள் என்றே சொல்லாதேயுங்கள். சந்நியாச கோலத்தையும் தொலைத்தேன், பழைய நித்யானந்தா என்ற பெயரையும் கூட தொலைத்து விட்டேன். இனிமேல் எனது பிரிய காந்தையாகிய விசாலாட்சியின் பெயருக்கேற்ப விஸ்வநாத சர்மா என்று பெயர் வைத்துக் கொள்வேன் என்றார். எனவே நானும் இக்கதையில் இனிமேல் இவருக்கு நித்யானந்தர் என்ற பெயரை நீக்கி விஸ்வநாத சர்மா என்ற பெயரையே வழங்கி வருதல் அவசியமாகிறது. விஸ்வநாத சர்மாவை இந்த லௌகீக வேஷத்தில் பார்த்த மாத்திரத்திலே விசாலாட்சிக்கு ஏற்கனவே அவர் மீது ஏற்பட்டிருந்த கண்தலை தெரியாத காதல் முன்னினும் 1000 மடங்கு அதிகமாய் அவளை வெறி கொண்டவள் போல் ஆக்கிவிட்டது. இவ்விருவரும் வீரேசலிங்கம் பந்துலுவிருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தவுடனே விசாலாட்சி பந்துலுவிடத்திலும் அவர் மனைவியிடத்திலும் தன்னை விஸ்வநாத சர்மா மனம் புரிந்து கொள்ள இணங்கிய செய்தியையும் அவ்வாறு இணங்கும்படி நேர்ந்த பூர்வ விருத்தாந்தங்களையும் எடுத்து விஸ்தாரமாக சொன்னாள். வீரேசலிங்கம் பந்துலுவுக்கு அளவிறந்த மகிழ்ச்சி உண்டாய்விட்டது. ஏற்கனவே இவ்விஷயத்தில் அவர் பல இடங்களில் முயற்சி செய்து பார்த்து வெற்றி பெற வழியில்லாமல் திகைத்துக் கொண்டிருந்தார். இப்போது அவருடைய முயற்சி இல்லாமலே தமது விருப்பம் நிறைவேறிவிட்டமை கண்டு அவருக்கு அத்தனை பூரிப்பு உண்டாயிற்று. எல்லாம் தெய்வம் செயல், நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று செய்கிறது என்று சொல்லி அவர் மனமாற கடவுளை போற்றி தொழுதார். பிறகு விஸ்வநாத சர்மாவையும் விசாலாட்சியையும் பிரம்ம சமாஜத்தில் சேர்த்தார். கோபாலையங்காருடைய விவாகம் நடந்து 2 வாரத்துக்குள் மறுபடி சென்னை பிரம்ம சமாஜ ஆலயத்திலேயே அந்த சமாஜ விதிகளின்படி விசாலாட்சிக்கும் விஸ்வநாத சர்மாவுக்கும் விவாகம் நடந்தேறிற்று. விவாகம் நடந்த 1 வாரத்துக்குள் மிட்டாய்க்கடை சங்கரையரின் முயற்சியாலும் வேறு சில நண்பர்களின் முயற்சியாலும் நமது விஸ்வநாத சர்மாவுக்கு ஒரு உத்தியோகம் ஏற்பட்டது. தங்கசாலை தெருவிலே 3-4 குஜராத் ரிலிஷ பிரபுக்களின் பிள்ளைகளுக்கு
ஹிந்தி, சமஸ்கிருதம், இங்கிலீஷ் மூன்றும் ராப்பாடம் சொல்லி வைக்க வேண்டியது. இதற்காக அவருக்கு 60 ரூபாய் மாதந்தோறும் சம்பளம் கிடைத்தது. சங்கரையர் வீட்டுக்கு சமீபத்தில் 2 மனைகளுக்கு அப்பால் ஒரு வீடு காலியாக இருந்தது. சிறிய வீடு, கீழே 2-3 அறைகள், உயர்ந்த மாடி. அந்த வீட்டுக்கு பின் அழகான தோட்டம் இருந்தது. அதில் ஒரு சிறிய கூரை பங்களா புதிதாக தயார் பண்ணி அதில் நாற்காலி, மேஜை, புஸ்தகங்கள், பிள்ளைகள் வந்தால் உட்காருவதற்கு நாற்கார் பலகைகள் முதலியன வாங்கி வைப்பதற்குரிய செலவெல்லாம் சங்கரையர் செய்தார். அந்த வீட்டில் புதிதாக விவாகமான தம்பதிகளை சங்கரையர் குடியேற்றினார். இவருக்கு விஸ்வநாத சர்மாவிடம் முன்னை காட்டிலும் 100 பங்கு அதிக பக்தி ஏற்பட்டது. சில மாதங்கள் கழிந்த பிறகு மேற்கூறிய குஜராத்தி பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் வரும்படி தவிரவும் விஸ்வநாத சர்மாவுக்கு வேறு வரும்படி கிடைக்க தொடங்கிற்று. சென்னையில் நடைபெற்று வரும் இங்கிலீஷ், தமிழ் பத்திரிகைகளுக்கு வியாசங்களும் தலையங்கங்களும் எழுதி சாஸ்திர விஷயங்களைப் போலவே லௌகீக விஷயங்களிலும் பயிற்சியால் உயர்ந்த ஞானம் ஏற்படுத்திக் கொண்டார். எழுதும் திறமையிலோ இங்கிலீஷிலும் தமிழிலும் அவருக்கு சமமான தொழிலாளி இந்த தேசத்திலேயே குறைவு என்று கூறலாம். அதனால் பத்திராதிபர்கள் அவர் எழுதும் வியாசங்களை மிகவும் ஆவலுடன் ஏற்றுக்கொண்டு தக்க சம்பளம் கொடுக்க தொடங்கினார்கள். இங்கு கொஞ்சம் கை தேறியவுடனே அவர் தக்க மனிதர்களுடைய சிபாரிசால் பம்பாய், கல்கத்தா முதலிய வெளிநகரங்களில் பிரசுரமாகும் உள்நாட்டு பத்திரிகைகளுக்கும் இங்கிலாந்து, அமெரிக்காவில் உள்ள பத்திரிகைகளுக்கும் விஷயதானம் செய்யும் பதவி பெற்றார். இதிலெல்லாம் அவருக்கு மாசந்தோறும் 500 ரூபாய்க்கு குறையாத வரும்படி வரத் தொடங்கிற்று. அவர் தீராத உழைப்பாளியாய்விட்டார். அவருடைய முகத்தில் முன்னிருந்த கவலை குறிகளெல்லாம் நீங்கி போய்விட்டன. எப்போதும் அவர் முகத்திலே சந்தோஷமும் திருப்தியும் நிலவலாயின. விசாலாட்சியோ முன்னிருந்த அழகை காட்டிலும் 300 பங்கு அதிக அழகு படைத்துவிட்டாள். அவர்கள் வீட்டிற்கு ஒரு பசு வாங்கினார்கள். அந்த பசுவை கறக்கவும் மற்றபடி வீடு வாயில் பெருக்குதல், பாத்திரம் தேய்த்தல் முதலிய தொழில்கள் செய்யவும் விசாலாட்சி மிகவும் புத்தியும் அனுபவமும் உண்மையும் உழைப்பும் உடைய வேளாள கிழவியொருத்தியை நியமனம் செய்து அவளுக்கு வீட்டிலேயே போஜனமும் மாசம் 8 ரூபாய் சம்பளமும் ஏற்படுத்தினாள். இவர்களுடைய வீட்டு செலவெல்லாம் 100 ரூபாய்க்கு மேல் ஆகாது. எனவே மாசந்தோறும் 400 ரூபாய்க்கு குறையாமல் விஸ்வநாத சர்மா ஒரு பெரிய நாணமுடைய குஜராத்தி வியாபாரியிடம் வட்டிக்கு கொடுத்து வர தொடங்கினார். சிறிது காலத்துக்கு பின் விஸ்வநாத சர்மா தமக்கு பத்திரிகை தொழிலிலேயே ஏராளமான திரவியம் கிடைப்பது நின்றும் பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதாகிய சிரமமான தொழிலை விட்டுவிட்டார். காலையில் எழுந்து கை கால் சுத்தி செய்து கொண்டவுடனே தினம்தோறும் அவர் தங்கசாலை தெருவினின்றும் புறப்பட்டு சென்னை ஹைகோர்ட்டுக்கு எதிரே கடற்கரையில் வந்து நெடுநேரம் உலாவிவிட்டு சுமார் 9 மணிக்கு வீட்டுக்கு திரும்புவார். வந்தவுடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு போஜனம் செய்வார். 11 மணி முதல் மாலை 3 மணி வரை தமது எழுத்து வேலை நடத்துவார். அப்பால் இடைப்பகல் சிற்றுண்டி உண்டு. தேயிலை நீர் குடிப்பார். அப்பால் 1 மணி நேரம் படிப்பிலும் மறுநாள் எழுதுவதற்கு வேண்டிய ஆலோசனைகளிலும் செலவிடுவார். அப்பால் தம்முடைய சிறு குதிரை வண்டியில் விசாலாட்சியையும் சந்திரிகையையும் ஏற்றிக்கொண்டு கடலோரத்தில் சவாரி விடுவார். இரவு 7 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்புவார்கள். 8 மணி நேரமாகும் போது ராத்திரி போஜனம் நடக்கும். அப்பால் விசாலாட்சியும் சர்மாவும் பேச்சிலும் விளையாட்டிலும் மன்மத கேளிக்கைகளிலும் பொழுது கழிப்பார்கள். இரவு 12 மணிக்கு முன்பு அவர்கள் நித்திரை செய்ய போவதே கிடையாது. என்னதான் பேசுவார்களோ எதுதான் பேசுவார்களோ கடவுளுக்குத்தான் தெரியும். ஒவ்வொரு இரவும் இவ்விருவரும் பேசுவதும் சிரிப்பதும் பக்கத்து வீடுகளில் இருப்போருக்கெல்லாம் பெரும்பாலும் தூக்கம் வராதபடி செய்யும். ஒருவர் பேச்சு மற்றொருவருக்கு தேனாய் திரட்டு பாகாய் கேட்க கேட்க தெவிட்டாமல் இருக்கும். சில இரவுகளில் விசாலாட்சி ஹார்மோனியம் ஸ்ருதி போட்டுக்கொண்டு பாடுவாள். இவள் பாட்டின் அற்புதத்தில் மயங்கி வெறி கொண்டு விஸ்வநாத சர்மா தன்னை மறந்து எழுந்து குதிக்கத் தொடங்கிவிடுவார். சில சமயங்களில் இருவரும் கைகோர்த்து கொண்டு நாட்டியம் புரிவார்கள். வேலைக்கார கிழவியும் குழந்தையும் ஓர் அறைக்குள் படுத்துக்கொண்டு தூங்கி போய்விடுவார்கள். தோட்டத்தில் இருந்த சிங்காரபரணியில் இந்த தம்பதிகளின் களிகள் நடைபெறும். இவ்விருவரும் ஒருவருக்கொருவர் படைத்த காதல் மனுஷிகம் அன்று, தெய்வீகம். அது கலியுகத்து காதலன்று, கிருதயுகத்து காதல். ஒரே பெண்ணிடம் மாறாத காதல் செலுத்துவதாகிய ஏகபத்தினி விரதத்தில் ஸ்ரீ ராமபிரான் புகழ் பெற்றான். ஆனால் அவனும் பத்தினியிடம் சம்சயம் கொண்டு இலங்கையிலே அவளை தீப்புகச் செய்தான். பின்பு உலகப்பழிக்கு அஞ்சி அவளை காட்டுக்கு துரத்தினான். இவ்விதமான களங்கங்கள் கூட இல்லாதபடி நமது விஸ்வநாத சர்மா சாக்ஷாத் வைகுண்ட நாராயணனே ஸ்ரீதேவியிடம் செலுத்துவது போன்ற பரம பிரேமை செலுத்தினார். சிவன் பார்வதி தேவியிடம் செலுத்தும் பக்தி நமது விஸ்வநாத சர்மாவால் விசாலாட்சியிடம் செலுத்தப்பட்டது. அவளும் இப்படி பரம ஞானியாகி கணவன் தன்னிடம் தேவதா விசுவாசம் செலுத்துவது கண்டு பூரிப்படைந்து
தான் அவரை சாக்ஷாத் பகவானாகவே கருதி மகத்தான பக்தி செலுத்தி வந்தாள். இப்படி இருக்கையில் விவாகம் நடந்து 1.5 வருஷம் ஆவதற்குள் விஸ்வநாத சர்மாவுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது. அவர் மிகச்சிறந்த ஞானியாயினும் யோகாபியாசத்தால் முக்தி அடைவது சுலபம் என்று கருதி மனதை பல வகைகளில் இடையறாமல் அடக்கி அடக்கி பலாத்காரம் செய்து கொண்டு வந்ததனின்றும் புத்தி கலக்கிவிட்டது. எழுந்து வேலை சரியாக நடத்த முடியவில்லை. வீட்டிலேயே ஒரு நாட்டு வைத்தியர் வந்து பார்த்து சிகிச்சை செய்து கொண்டிருந்தார். மந்திரவாதிகளை அழைத்து பார்க்கலாம் என்று சங்கர ஐயர் சொன்னதற்கு விசாலாட்சி அது அவசியமில்லை என்று சொல்லிவிட்டாள். விசாலாட்சியின் கதி மிகவும் பரிதாபகரமாயிற்று. திடீரென்று ஸ்வர்கலோகத்தில் இந்திர பதவியினின்று தள்ளுண்டு மீண்டும் பாம்பாகி வீழ்ந்த நகுஷன் நிலைமையை இவள் ஸ்திதி ஒத்ததாயிற்று. தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.